அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 லஞ்ச் ரெசிபீஸ் குழந்தைங்களுக்காக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ புலாவ். இதுக்கு ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு கடாயிலையோ நெய் ஊற்றிக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சியில் பாதி சேர்த்துனா போதும். எல்லாம் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி வெங்காயம் சேர்த்துனா போதும் கட் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்திக்க போகிறேன். இது லைட்டாக வணக்கி விடுங்க. வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டும் தட்டி வச்சு இதில் சேர்த்திக்கலாம். அதுவும் லைட்டாக வதங்கணும். இதில் நம்ம தக்காளி தான் சேர்த்த போகிறோம், வேறு எந்த காயும் சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் தக்காளி ஒரு 4லேருந்து 5 பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். புளிப்பு இல்லாததாக பார்த்துக்கோங்க, ஏன்னா காரம் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆப்பிள் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புளிப்பு அந்தளவுக்கு இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால, ஏன்னா நம்ம காரமே சேர்த்த போகிறது கிடையாது. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்திக்க போகிறோம். நம்ம புலாவ் அப்படிங்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் வீட்டில் இருக்கிற ரைஸ்லேயே இது பண்ணலாம், இல்லை பாஸ்மதி அரிசி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற ரைஸில் பண்ணாலே நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் 1 கப் நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் ஒரு 2லேருந்து 4 விசில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு புலாவ் ரெடி ஆயிரும். இதில் வெறும் தக்காளி தான் சேர்த்திருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பு சாதம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 வயசுக்கு கீழே இருந்தாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. தோல் இல்லாததாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் அவங்களால சாப்பிட முடியும். 1.5 வயசுக்கு மேலே குழந்தைங்க நல்லா சவைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா கருப்பு உளுந்து கண்டிப்பாக சேர்த்தி பழகுங்க. கருப்பு உளுந்தில் அதிகமான ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஆவது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணியில் கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அதே மாதிரி போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும், ப்ரோட்டீனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சீரகம் சேர்த்திக்க போகிறோம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கசப்பெல்லாம் அடிக்கவே அடிக்காது. அதுக்கப்புறம் மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரம் கொடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 மிளகே சேர்த்துலாம். காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு 2 மிளகு சேர்த்திக்கோங்க. நல்லா வறுத்துருங்க, எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுக்கணும். வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்சர் ஜாரில். இது நீங்கள் நிறைய பொடி பண்ணி வச்சுட்டு எந்த சாதத்துக்கூடையும் குழந்தைங்களுக்கு சேர்த்தி கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. இப்போ குக்கரில் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, அதை இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரித்து வச்சுருக்கிற பொடி அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம். ஸோ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே டேஸ்ட்லாமே இருக்கும். இது குழம்பு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். 4லேருந்து 5 பூண்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது, இதை சேர்த்த போகிறோம். ஏன்னா இதிலிருந்தே எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அதனால் நெய் கூட இதுக்கு தேவையில்லை, ஆப்ஷனல் தான். நெய்யே தேவையில்லை, இதுவே நம்மளுக்கு போதும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. சில குழந்தைங்க ரொம்ப குழைவாக சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த தோலெல்லாம் நல்லா வேகணும், அப்போ தான் குழந்தைங்களால நல்லா சாப்பிட முடியும், ஸ்ட்ரென்த் கூட. அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கல் உப்புங்கிறனால கம்மியாக சேர்த்துறேன் நான். சேர்த்திட்டு இதை ஒரு 7 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. தண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு குழம்பு, காய் அந்த மாதிரி எதுவுமே தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேவை கிடையாது.
இது ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிடுங்க குலைவாக வேணும் அப்படின்னா. இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க எப்போவுமே சாப்பாடை. ஒரு மேஷரோ இல்லை வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சோ நல்லா மேஷ் பண்ணி இல்லை பிசைஞ்சு கொடுங்க. மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க. அப்போ கூழ் மாதிரி இருக்கும். குழந்தைங்களால வந்து அதே சாப்பிட்டு பழகிடுவாங்க. உங்களுக்கு சவைக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். குழந்தைங்க அப்படின்னாலே வந்து ஓடி விளையாடுறவங்க, அடிக்கடி விழுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கீரை வச்சு பார்க்க போகிறோம். நிறைய குழந்தைங்க வந்து கீரை வந்து சேர்த்திக்கவே மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனலாக இருக்கும். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அனிமியா அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு தடவை கீரை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா. கீரை உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வந்து 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு அது நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரை நல்லா கழுவி வச்சுருக்கோம். நம்ம கீரை பொரியல் செஞ்சால் எவ்வளோ கொடுப்போமோ அவ்வளோ கொடுத்திங்கன்னா போதும். அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இதில் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக விடுங்க. அந்த பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இதுலேயே வேகட்டும். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சுருங்க கலந்து. கீரையும் அதுலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களால கீரை வந்து சில பேர் வந்து பொறுமையாக சமைச்சு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவாங்க ஆசைக்கு. ஃபுல்லாக சாப்பிட்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பொறுமை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனலாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா அரைச்சிருங்க. பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால கீரையோட இதே இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை வந்து நெய் போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெய் வந்து நல்லா காய வச்சு கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம காரத்துக்கு இதில் வேறு எதுவுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கீரையோட நெய், பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாதத்தை வந்து நல்லா குழைய பிசைஞ்சிருங்க. விதையாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களால வந்து அந்தளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இந்த கீரை சாப்பாடை, பருப்போடு இருக்கிறதுனால. அதனால் நல்லா குழைய பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கீரையை பதில் போட்டு பிசைஞ்சிடலாம். மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க சாதத்துக்கு அரைக்கிறதுக்கு. சாதம் மட்டும் அப்படியே அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. கையில் மேஷ் பண்ணி இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியாக லஞ்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே எனக்கு சொல்லுங்கள், கீரை சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு ஒரு பருப்பு சாதம் தான். இதில் 3 வகையான பருப்பு சேர்த்திக்க போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு அதுவும் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வகையான பருப்பு இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா கழுவி இதை ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறணும். அந்த கடலைப்பருப்பில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், பாதி தக்காளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் 1 பிஞ்ச் சேர்த்திருக்கேன். அப்புறம் சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு இப்போ குக்கரில் வந்து சேர்த்திக்கலாம். பருப்புன்னு கொஞ்சம் ஊறி இருக்கணும் அந்த கடலைப்பருப்பு. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துங்க. ஏன்னா வந்து சாம்பார் சாதம் அந்த பருப்பு சேர்த்துனாலே வந்து கொஞ்சம் குலைவாக இருந்துச்சுன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நம்ம வந்து அரிசி வைக்கிறதுனால கடைசியில் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் சாப்பாடு. பருப்பு சாதம் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 3 பருப்பு இதில் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான். இதை வந்து நீங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், மிக்சியில் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்காதீங்க. கையில் பிசைஞ்சு கொடுங்க. இல்லை அந்த மாதிரி மேஷர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஸ்பூன் வச்சுக்கோங்க. உப்பு கடைசியாக டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தாளிப்புக்கு வேறு எதுவுமே சேர்த்தலை, தாளித்து கொட்ட போகிறது கிடையாது. ஏன்னா பருப்பு ஊற்றினாலே வந்து நெய் தான் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.
நம்ம இதிலேயே வந்துட்டு சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டுட்டோம். அதனால் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுனீங்க அப்படின்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெறும் சட்டியில் போட்டு வணக்க போகிறோம். அதுக்கப்புறம் சீரகம் வந்து அதை விட ஜாஸ்தியாக ஈக்குவலாக சேர்த்த வேண்டாம், குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அதை விட ஜாஸ்தியாக வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துறோம். நல்லா வணக்கி நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க, நல்லா நைஸாக. அதுக்கப்புறம் அதே கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடுகு நல்லா பொரியணும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மாதம் வரைக்கும் முட்டை கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. 10 மாதத்துக்கு அப்புறம் மஞ்சள் கரு வேக வச்சு தான் கொடுக்கணும். 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் நீங்கள் வேக வச்சு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுதான் பயங்கர ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது, ஃப்ரை பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொடுங்க 1.5 வயசுக்கு மேலே. இப்போ இது நல்லா வந்துட்டு முட்டை பொரியல் மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம், அதை சேர்த்திக்கலாம். 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொடி மட்டும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதையும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லது தான் மிளகு ஜீரகம் உடம்பு சேர்த்திக்கும் போது. இதில் வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாதம் வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை போட்டிங்கனாலே போதும். இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் சாதம் சேர்த்துனதுக்கப்புறம். ஏன்னா சாதம் வந்து ரொம்ப சூடாக வச்சு தான் போடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.